ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜங்குக்காவோட ஹிஜாப் காதல் பார்ட் 2. ஓகேவா, ஃபைனலி நான் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். நிறைய தடவை ஞாபகம் வருதுடா, இதை நான் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது. ஃபைனலி செகண்ட் பார்ட் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன். தேர்ட் பார்ட்டுக்கு இன்னும் மாதம்லாம் இழுக்க மாட்டேன், சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். அண்டு இதுதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த 3 ஷார்ட் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக எதோடு முடிச்சிருந்தேன் அப்படின்றத சொல்லிடுறேன்டா. லாஸ்ட்டாக ஜேகே உங்ககிட்ட பேசியிருப்பான். அதுக்கப்புறம் நீங்களும் கடைக்கு போய்ட்டு உங்கள் மம்மி என்ன வாங்கிட்டு வர சொன்னாங்களோ அதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஸோ இதோடு முடிச்சிருந்தேன். இப்போ வாங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே தான் டேஸு அப்படியே தான் ஸ்கிப் ஆகிருக்கும். ஜேகே உங்கள் பின்னாடி சுற்றிக்கிட்டே தான் இருப்பான். நீங்கள் இன்னும் ஜேகேக்கு ஓகே சொல்லலை. நீங்கள் அப்படியே ஜேகேயும் உங்களுக்கு பிடிக்கும், பட் வீட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு தாட் மட்டும் உங்களுக்கு இப்போது ஸ்டில் இப்போ வரையும் இருக்குது. நீங்கள் அப்படியே ஸ்கூல் முடித்து நடந்து வந்துட்டுருக்கீங்க. மின்னு, ஏய் வயன், சொல்லுடி. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என்னது? இல்லை, உனக்கு ஜேகேவை பிடிச்சும் பிடிக்காத மாதிரி நடிக்கிறியோன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீங்கள் நான் எப்படி சொல்கிறதுனா, எனக்கு ஜேகேவை பிடிக்கும். ஆனால் வீட்டில் இதெல்லாம் தெரிஞ்சால் ஏதாவது சொல்லுவாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க மின்னுக்கிட்ட. இந்த சைடு மின்னு, ஷோ எந்த காலத்துலடி இருக்க? லூசாடி நீ? லைஃப்பை நீ தான் வாழ போகிறவன், நீ தான் முடிவெடுக்கணும். உன்னோட லைஃபு உன் கையில் தான் இருக்குன்னும் போது நீ எதுக்கு பேரண்ட்ஸோட ஒப்பீனியன் எதுக்கு உனக்கு கேட்கணும்? உனக்கு ஜங்குக்கை பிடிச்சிருந்ததுன்னா போய் பிடிச்சிருக்குன்னு சொல்லு. வேண்டாம், என்னோடய ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு இருக்கோ அப்படியே போகட்டும், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. மின்னு ஐயோ சரிடி, நான் இதுக்கு மேலே உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, நான் சொல்கிறது சொல்லிட்டேன், எதுக்கும் ஒரு தடவை யோசிச்சுப்பார் அப்படின்ற மாதிரி மின்னு சொல்கிறா. நீங்களும் அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே மின்னிக்கிட்ட, ஆமாம் அன்றைக்கி ஜங்கு கூட இன்னொருத்தர் வந்தார்ல, அவர் பேர் கூட நம்ஜு. அவரோட நம்பர் நீ வாங்கினல, என்ன மேடம் பேசுனீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இந்த சைடு மின்னு நம்பர் வாங்கினேன், ஆனால் ரொம்பலாம் பேசல மச்சான். சாப்பிட்டியா, தூங்கினியா, என்ன பண்ணுற, சும்மா தான் இருக்கேன், இப்படி தான் போதும் நார்மலாக டாக். ஆனால் அவன் இன்னும் சொல்லலை அவள் லவ்வை. நானும் லைட்டாக தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணேன். மேபி ஃப்யூச்சரில் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் முன்னே உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கா. நீங்கள் ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு நீங்கள் முன்ன அப்படியே ஜாலியாக பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க. அப்படியே ஜங்குக்கு ஆப்போசிட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இந்த சைடு நம்ஜூனும் தான் கூட உட்காந்துருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு மின்னு அப்படியே சீன்றீங்க. மின்னு என்னடி அங்கே பார், ஐ ஏன் ஆளு அப்படின்றா. நீங்கள் வாயை பொழக்காதடி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. மின்னு ஏய் அதெல்லாம் நீ தான் அப்படி, நான்லாம் கிடையாது, இப்போ பாரு நான் போய் ஆள்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா. நீங்கள் ஏய் அப்பா பார்த்துட்டாருனா, அதெல்லாம் பார்க்க மாட்டார் போடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் போயிட்டு நம்ஜூன்கிட்ட போயிட்டு ஹாய் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இந்த சைடு நம்ஜூன் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு டேய் போடா அப்படி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ஜூன் ஏன்டா? ஆமாம் நீங்கள் 2 பேர் பேசுகிறீங்க, எனக்கு டென்ஷன் ஆகுதுல்ல, போ அப்படி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நம்ஜூன் ஏன் நீ அவ்வளோ இது இருந்தால் உன் ஆள்கிட்ட போய் நீ போய் பேசு, நீ எதுக்கு எங்கே நிற்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக்கு இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமாம்ல, நம்ம ஆள் தான் அங்கே நிற்கிது, இதுங்கிட்ட நம்ம எதுக்கு நின்றுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு உங்ககிட்ட வரான். நீங்கள் ஜங்குக்கு உங்களை வரும்போதே உங்களை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே தான் வருவான். நீங்கள் அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு நீங்கள் அப்படியே கீழே குனிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக்கு நீங்கள் சிரித்ததை பார்த்தோன்னே ஓகே அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் ஒயன் சாப்பிட்டியாடி? மத்தியானம் சாப்பிட்டேன், இப்போது வீட்டுக்கு போகணும் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜங்குக்கு திருப்பி சாப்பிட்டியான்னு கேட்குற பழக்கம்லாம் இல்லையா அது மாதிரி சொல்கிறான். உடனே நீங்கள்
சாப்பிட்டீங்களா அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ம் சாப்பிட்டேன்டி. இப்போது போகணும். அதுக்கு முன்னாடி வயிறு ஃபுல்லாகிடுச்சு அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. ஜங்குக்குனாலும் சரி ஓகே உனக்கு இந்த இடத்துல ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா அது மாதிரி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது உனக்கு என்கிட்ட இந்த இடத்துல நின்று பேசுறதுக்கு ஓகே ஓகே தான். ஏன்னா இந்த ஏரியா கொஞ்சம் சேஃப் தான் எனக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து ஜங்கு வந்து சிரிச்சிட்டு ஓகே உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டி. சொல்லுங்கள். நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்ல, இந்த ஐஸ், இந்த 2 ஐஸ் என்னை ஏதோ பண்ணுது. நைட்டெல்லாம் தூங்க விட மாட்டேங்குது. சொல்லப்போனால் நான் நானாகவே இல்லை. எப்போ பாரு கேம், ஃபோன் இப்படியே தான் சுற்றிட்டுருப்பேன். இப்போது அதெல்லாம் வச்சுட்டு தனியாக சிரிக்கிறேன். எனக்கு என்னன்னு சொல்ல தெரில, கிரிஞ்சு மாதிரி தான் இருக்குது. ஆனால் என் வயனை பற்றி நினைக்கும் போது எனக்குள்ளே ஒரு ஸ்மைல் க்ரியேட் ஆகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் நானாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து அப்படியே ஜங்கை பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே ஸ்டில் இப்போ வரையும் அமைதியாக தான் நிற்கிறீங்க. ஜங்குக்கு வந்து சரி ஓகே உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். மேபி நைட்டு உனக்கு சேட் இல்லைனா கால் பண்ண எடுப்பியா அந்த மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து ஃபோன் என்கிட்ட இருக்குது ஆனால் நைட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து உனக்கு வேணான்னா சொல்லு, நான் கால் மெசேஜ் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து சரி ஓகே கால் வேண்டாம் டெக்ஸ்ட் வேணால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு இதுவே செம்ம ஹாப்பி. அவன் அப்படியே சிரிச்சிட்டு லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து அப்படியே எதுவுமே ரியாக்ஷனே கொடுக்கல. ஜங்குக்கு வந்து சரி ஓகே உன்னோட அந்த ஒரு வார்த்தை லவ் யூ டூ அப்படின்ற வார்த்தையை கேட்கறதுக்கு நான் வெயிட் பண்ண வேண்டி அப்படின்னு ஜங்குக்கு சொல்ல, நீங்கள் அப்படியே ஜங்குக்கு ஹெட்அப் பண்ணி பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜங்குக்கு அப்படியே வந்து உங்களை பார்த்து விங்க் பண்ணுறான். நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சிட்டிங்க. இந்த சைடு நம்ஜுன்னு டேய் வாடா போகலாம், ரொம்ப நேரம் இங்கே நிற்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே ஜங்குக்கு வந்து சரி ஓகே பாய் வயன் அது மாதிரி சொல்கிறான். நீங்களும் வந்து பாய் அது மாதிரி சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படியே மின்னு கூட ஜாயிண்ட் ஆகிக்கிறீங்க. ஜங்குக்கும் அப்படியே நம்ஜன் கூட போயிடுறான். நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே நடந்து வந்துட்டுருக்கீங்க. இந்த சைடு மின்னு என்னம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னவோ ஒன்று இருந்தேன், இப்போ என்ன வாய் ஃபுல்லாக பல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீங்கள் வந்து விட்டுடி நான் எப்போ உனக்கு சிரித்தாலும் சரி இப்படி சொன்னால் ஏதாவது ஒன்று சொல்லணுன்னே வச்சுருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த சைடு முன்ன சொல்லு என்ன பேசினா ஜங்குக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீங்களும் வந்து அன்றைக்கி என் நம்பர் கொடுத்தியா, அது நான் தரலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஒன்று நீங்கள் வந்து தெரியும் உன்னை பற்றி, நீ வந்து நம்ஜுனா நம்பர் வாங்கிறதுக்காக என் நம்பர் கொடுத்துட்டீங்க மேடம் அவன்கிட்ட கரெக்டாக அப்படின்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. மின்னு வந்து போச்சுடா மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஆமாண்டி சாரி வயன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் வந்து சரி பரவாயில்ல விடு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த சைடு மின்னு வந்து ஓ அப்போ மேடம் ஜங்குக்கு ஓகே சொல்லிட்டீங்க. ஓகேலாம் சொல்லலை, அவன் நைட்டு டெக்ஸ்ட்டு இல்லைனா கால் பண்ணவான்னு கேட்டான். நானும் கால் வேண்டாம் டெக்ஸ்ட் வேணால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று மின்னு வந்து அப்போது மச்சானி கூடி சீக்கிரம் ஓகே சொல்லிவிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீங்கள் வந்து லூஸு மாதிரி பேசாதடி, அப்போ பாரு இதே நினப்பில் சுற்றிட்டு நீ சிரிக்கிறது இப்படி நீ பதில் சொன்னதுலாம் எனக்கு தெரிஞ்ச வரையும் நீ சீக்கிரம் ஓகே சொல்லிவிடுவேன் தான் தோணுது. வேணா பார் இந்த மின்னு சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீங்கள் வந்து அப்படியே சிரிச்சிட்டு சரி பார்க்கலாம் ஒழுங்காக போய் படி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று மின் வந்து நான் படிக்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நக்கலை சிரிச்சுட்டு ஓடிடுறா. நீங்கள் இப்போ தனியாக தான் நடந்து போவீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரியே.
நீங்கள் அப்படியே திரும்பி திரும்பி பார்க்குறீங்க. யாரும் இல்ல. ஆனா உங்களுக்கு ஒரு மாரி இருக்குது. யாரோ நம்மள ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு தடவ திரும்பி பார்ப்போன்னு திரும்பி பார்க்குறீங்க. ஒரு ஸ்ட்ரீட் டர்னிங்கில உங்கள யாரோ பார்த்துட்டு டப்புன்னு ஒளிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் திரும்புறத பார்த்துட்டு. நீங்கள் அச்சச்சோ! யாருன்னு தெரியலையே. ஐயோ! இப்போ என்ன பண்ணுறது? மின்னு வேற வீட்டுக்கு போயிட்டா. ஷோ! அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்காம வேகமாக நடந்து போகிறீங்க. அப்புறம் நீங்கள் உங்களுக்கே ஒரு விஷயம் தோணுது. யாராக இருக்கும்? மனசுல தைரியத்த வர வச்சுட்டு பார்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அது ஜங்குக் தான். நீங்கள் ஒரு நிமிஷம் அப்பா இவ தானா? நான் கூட யாரோ நினச்சி பயந்து போயிட்டு ஒரு நிமிஷம். கடவுளே! அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்க பார்த்து சிரிச்சுட்டு நீங்கள் அப்படியே நடந்து போயிடுறீங்க. ஜங்குக்கும் அப்படியே உங்கள் பின்னாடி தான் வந்திருப்பான் அவங்க வீடு வரைக்கும். நீங்கள் வீட்டுக்கு உள்ளே போயிட்டு கேட்டை லாக் பண்ணும்போது ஜங்குக்க பார்த்து சிரிக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுட்டு டெக்ஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சிக்னல் காமிக்கிறான். நீங்களும் வந்து சரி அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் அப்படியே லாக் பண்ணிவிட்டு திரும்புகிறீங்க. பார்த்தா உங்கள் மம்மி அம்மா என்னடி இவ்வளோ நேரம்? அது இல்லைம்மா இன்றைக்கி கிளாஸில் லாஸ்ட்டு பீரியடு எடுத்துகிட்டு இருந்தாங்களா, அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று உங்கள் மம்மி வந்து போ அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக்கும் வந்து போயிருப்பான். நீங்கள் வந்து ஜங்குக்கு போயிட்டானா அப்படின்னு பார்க்குறீங்க. இப்போ பார்த்தா ஜங்குக்கு போயிட்டுருப்பான். நீங்களும் வந்து அப்பா இப்போ தான் நல்ல வேலை அவன் நின்றுட்டு வந்திருந்தான்னு தெரிஞ்சதுன்னா அம்மா என்ன அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து உள்ளே போகிறீங்க. உங்கள் மம்மியும் வந்து வெளியில் வந்து பார்க்குறாங்க. யாரோ இங்கே நின்ன மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் வந்து உங்கள் டெய்லி ரொட்டீனை பார்த்துட்டு நைட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்போது ஒரு மெசேஜ் வந்து பாப்பப் ஆகுது. நீங்கள் உங்கள் ஃபோனை பார்க்குறீங்க. யார் இந்த நேரத்தில்? ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபோன் ஸ்க்ரீன் பார்க்குறீங்க. பார்த்தா ஓயின்னு வந்திருக்கு. நீங்கள் ரிப்ளை பண்ணுவோமா வேண்டாவா அப்படி சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. நீங்கள் மின்னுக்கிட்ட எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் வாட்ஸ்அப் போய் உங்கள் சேட் எடுத்து, அதாவது மின்னோட சேட் எடுத்து நீங்கள் வந்து மின்னுக்கு வந்து சேட் பண்ணுறீங்க. ஓய்னு அமிச்சோடனே அவள் திருப்பி ரிப்ளை பண்ணிட்டா. நீங்கள் அடிப்பாவி என்னது தூங்காமல் ஆன்லைனில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் அந்த நாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மின்னுக்கிட்ட கேட்குறீங்க. இந்த மாதிரி ஜமுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறான், நான் பேசவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. மின்னு வந்து எப்படி சொல்கிறதுன்னா பேசு பேசு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒன்று போடுறா. நீங்கள் பார்த்துட்டு இப்போ ஒருத்தி ஒன்று கேட்டால் இவள் 10 விதமாக நினச்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனுப்பிச்சிட்டு மின்னோட சேட்லேருந்து இப்போ ஜங்குக்கோட சேட்டுக்கு வரீங்க. ஜங்குக்கோட லாஸ்ட்டு ஸ்க்ரீன் பார்க்குறீங்க. அவன் ஸ்டில் ஆன்லைனில் தான் இருக்கான். நீங்கள் சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படின்ற வேர்ட் மட்டும் அனுப்புகிறீங்க. ஜங்குக்கு வந்து திருப்பி ரிப்ளை வந்து பார்த்துட்டு அவனுக்கு செம்ம ஹாப்பி. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறான். நீங்கள் வந்து இப்போ தான் தூங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அனுப்புகிறீங்க. ஓ அப்படியா, சாப்பிட்டியா அப்படின்னு அவன் கேட்குறான். நீங்களும் வந்து சாப்பிட்டேன், நீ அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜங்குக்கும் வந்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கால் பண்ணவா அப்படின்ற மாதிரி அனுப்புகிறான். நீங்கள் காலா நம்ம ரூமில் தனியாக தான் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஜங்குக்கா காலே பண்ணிட்டான். நீங்கள் ஐயோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. நீங்கள் அப்படியே அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி ஜங்குக்கு வந்து நான் யாருன்னு தெரியுதுல்ல அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து தெரியுது, நான் சப்போஸ் எங்கள் வீட்டில் யாராவது உள்ளே வந்தாங்க அப்படின்னா நான் டப்புன்னு கட் பண்ணிவிடுவேன், எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து ஓகே அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து சரி எதுக்கு கால் பண்ண சொன்னீங்க அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து ஒன்றும் இல்லை, ஒன்று நினப்பாக இருந்துச்சா அதான் கால் பண்ணலான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் சரி ஓகே நீ மட்டும்தான் ஒரு ரூமில் தனியாக இருப்பேன்னு தெரிஞ்சது, அதனால தான் கால் பண்ணேன் அது மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். நீங்கள் வந்து
நான் மட்டும் ரூமில் தனியாக இருப்பேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து அது உண்மையை சொல்லவா போய் சொல்லவா அது மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் வந்து உண்மையை சொல்லுங்க அது மாதிரி சொல்கிறீங்க. ஒரு தடவை நம்ஜூன் வீட்டுக்கு வந்தேன். அப்போது ஒரு ரூமில் நீ வந்து என்னவோ பண்ணிகிட்டு இருந்தேன் அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் என்னவோ பண்ணிகிட்டு இருந்தேன் நான் தெளிவாக சொல்லுங்கள் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்காத, நான் பார்த்தேன் நீ அழகாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உன்னோட ஃபேஸை துடைச்சிட்டு இருந்த அவ்வளோதான் அது மாதிரி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து சரி அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆகிட்டீங்க. லைனில் இருக்கியாடி ஹலோ அப்படின்றான். நீங்கள் லைனில் தான் இருக்கேன். அப்புறம் எனக்கு எப்போ ஓகே சொல்லுவேன் அது மாதிரி கேட்குறான். நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிக்கிறீங்க. சிரிக்காதமாக பதில் சொல்லு அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் நான் சிரிக்கிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து இப்போ தான் நீ சொன்னியே நான் சிரிக்கிறேன் எப்படி தெரியும்னு, அப்போ நீ சிரிச்சா தானே அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஐயோ வயது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி நைட்டில் ஃபோன்லாம் பேசி பழக்கம் இல்லை அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து நான் மட்டும் ராத்திரி ஃபுல்லாக பொண்ணுங்க கூட கடல் போட்டுட்ருக்க மாதிரி பேசுகிறேன் அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் நான் அப்படி சொல்ல வரல, இப்படிலாம் பேசினது கிடையாது, இது ஒரு மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு டெய்லியும் கால் பண்ணுறேன் அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து டெய்லியும் வேண்டாம் எப்பயாவது ஒரு வாட்டி போதும் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து சரி அப்புறம் நான் வந்துட்டு உனக்கு கேட்கணும்டி, எனக்கு உண்மையிலே உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே அது மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் பதிலே சொல்லலை. நான் இதை இப்போ சொல்லலை, அது வரைக்கும் ஃப்ரெண்டாக பேசுவோம் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து ஓகே அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் ரூம் டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சவுண்டு வருது. நீங்கள் அப்படியே உங்கள் ஃபோனை லாக் பண்ணி உங்கள் தலகாணி அடியில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறீங்க. பார்த்தா உங்கள் அப்பா தான் வந்திருப்பார் போல். நீங்கள் அப்படியே ஜங்குக்கிட்ட நான் நாளைக்கு பேசுகிறேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து ஓ அப்போ நான் நாளைக்கு கால் பண்ணவா அது மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணான்னு சொல்ல தோணலை, ஏன்னா அவன் ரொம்ப இதுவாக கேட்குறான்றதுனால நீங்கள் வந்து சரி ஓகே நாளைக்கு வீட்டில் யாரும் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக கால் பண்ணுறேன், இல்லை அப்படின்னா என்னால் கால் அட்டன் பண்ண முடியாது சாரி அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து சரி ஓகே அது மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து கால் கட் பண்ண போகிறான். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் லவ் யூ அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிறீங்க. திருப்பியும் லவ் யூ டூலாம் கிடையாதா, அது தோன்றப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காலை வந்து கட் பண்ணிட்டீங்க. ஜங்குக்கு வந்து அவனுக்கு செம்ம ஹாப்பி. நீங்கள் இப்படி சொன்ன உடனே ஜங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவன் பாட்டுன்னு சிரிச்சுட்டு ஒரு மாதிரி குதிச்சுட்டு அப்படியே அவன் ரூமில் போயிட்டு பெட்டில் படுத்துட்டு நீங்கள் எப்போ லவ் சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே சும்மா யோசிச்சுட்டு அப்படியே தூங்கியிருப்பான். இப்போ அப்படியே வந்து ஃபியூ இயர்ஸ் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஜங்குக்கு கூட லவ் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அப்படியே ஒரு கெஃபேல உட்காந்துட்ருக்கீங்க, ரொம்ப பயந்து உட்காந்துட்ருக்கீங்க. இந்த பையன் எங்கே போனானே தெரில, ராஸ்கல் வரட்டும் இன்னைக்கு என்ன பண்ணுறது மட்டும் பாரு, வந்துட்டு சாரி டி லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கோவமாக உட்காந்துட்ருக்கீங்க. கோவமாக ஒரு சைடு பயத்துலேயும் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது ஜங்குக்கு வரான், அவன் குடுன்னு ஓடி வரான். சாரி டி தயவு செஞ்சு மன்னிச்சிடுறி அப்படின்றான். நீங்கள் எங்கே போய்ட்டு வர, அது இல்லடி பசங்களோட அது கேம் விளையாடணும் உனக்கு அவ்வளோ முக்கியமா ஜங்குக்கா அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக்கு வந்து அப்படிலாம் இல்லை, நான் பசங்க கூட விளையாண்டுட்டு இருந்தேன் அப்படியே தூங்கிட்டேன், அதான் எழுந்துச்சி வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்றான். நீங்கள்
எவ்வளோ நேரமாக நான் உனக்கு இந்த கஃபேல வெயிட் பண்ணுறேன் தெரியுமா? எனக்கு வரத்துக்கு இவ்வளோ நேரம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மூஞ்ச திருப்பிக்கிறீங்க. ஏய் எதுக்கு நீ பயப்படணும்? அதான் நீ தான் ஹிஜாப்லாம் போட்டு கவர் பண்ணி தானே உட்காந்துருக்க, அப்புறம் என்ன நீ யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீங்கள் இது மட்டும் நீ நல்லா பேசுடா, இது ஒரு விஷயத்தினால நம்ம அறிவாக இருக்கிறதுனால துறைக்கு ரொம்ப தில்லு, அது விழுறவனா அவன் நிற்பா அப்படின்னு. பட் நெக்ஸ்ட் டைம்லாம் நீ வந்து எனக்கு மீட் பண்ணணுன்னே நினைக்காத அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதுவும் வந்து வார்த்தையில் கூட இப்படி சொல்லாதடி, டென்ஷன் ஆகுது. நீ அசால்ட்டாக சொல்லிடுற ஜவுங்கக்கா. சப்போஸ் இந்த இதுலேயுமே நான் பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நான் மாட்டுவல்ல வீட்டில் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜவுக்கு வந்து சரிடி விட்ரி, சாரிடி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏசில் கை வச்சுட்டு அப்படியே உங்ககிட்ட சாரி கேட்குறான். நீங்கள் வந்து நான் மன்னிக்கலை அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜவுக்கு வந்து சரி நான் என்ன பண்ணால் நீ மன்னிப்பேன் சொல்லு, என்ன பண்ணால் மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஜவுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப ஓவர் உனக்கு, எனக்கு ஹாட் சாக்லேட் வந்துட்டா அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜவுக்கு வந்து அதானே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே கூப்பிட்டு சொல்கிறான் ஹாட் சாக்லேட் ஒன்று வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறான். நீங்களும் வந்து ஓகே ஃபைன் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜவுக்கு வந்து உங்களை பார்த்து சிரிச்சுட்டு ரொம்ப கொழுப்புடி வேணும் உனக்கு, இது வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்கலாமே, அதுக்கு எதுக்கு நீ இப்படி சுற்றி வளைச்சி பேசுகிற அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து இப்போ என்ன நீ ஹாட் சாக்லேட் நீ வாங்கி கொடுத்தன்னு குத்தி காமிக்கிறியா, எனக்கு வேணாம் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உனக்கு ஜவுக்கு ஏய் சும்மா தாண்டி சொன்னேன் சாப்பிடு அந்த மாதிரி சொல்கிறான். நீங்களும் வந்து சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்படியே நீங்களும் ஜவுக்கா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஏன்னா வந்து நீங்களும் ஜவுக்காவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் கிளாஸு ஒர்க்கு எக்ஸாம் அப்படியே போயிட்டு இருந்ததுனால உங்களுக்கு வந்து ஜவுக்கா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண டைமே கிடைக்கல. நீங்கள் அதனால் இன்றைக்கி வந்து முடிவு பண்ணி இன்றைக்கி நீங்கள் ரொம்ப நாள் கழித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி ஜவுக்கா கூட இருந்ததுனால என்னவோ தெரில உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஈவினிங் ஆகுது. ஜவுக்கு வந்து உங்கள் ஸ்ட்ரீட்டுக்கும் எப்போவுமே ஜவுக்கு வந்து ஸ்கூல் டைம்லலாம் ஒரு இடத்துல வெயிட் பண்ணுவான் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து உங்களை இறக்கி விடுறான். நீங்கள் வந்து பாய் ஹாப்பியாக இருந்தியா? ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஜவுக்கா, இதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது, பரவாயில்ல இப்போ அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜவுக்கு வந்து சரி உன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் நான் போக்கிட்டேன்ல, எனக்கு எதுவும் கிடையாதா, நீ என்ன கேட்க வர, என்ன கேட்குறேன்னு உனக்கே புரியுதுன்னு நினைக்கிறேன், சரி கண்ணம்மா அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜவுக்கு வந்து அப்படி சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டுருக்கா. நீங்கள் வந்து அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜம்கோட சீக்ஸில் கொடுக்குறீங்க. உடனே ஜம்க்கு வந்து என்னது இது கிஸ்ஸு, நீ இன்றைக்கி என்னை ஹாப்பியாக வச்சுக்கிட்டனால கிஸ் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாதிரி வெக்கப்பட்டுகிட்டே சொல்கிறீங்க. ஜம்க்கு வந்து இதெல்லாம் ஒரு கிஸ்ஸா, நான் என்ன குழந்தையாடி குழந்த மாதிரி கொடுக்குறேன், எனக்கு உன் லிப்ஸில் கொடுக்கறத விட உன் சீக்ஸில் கொடுக்கறதா ரொம்ப பிடிக்கும் ஜமுக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. இப்போ ஜமுக்கு வந்து உங்கள் அப்பா இந்த நேரம்னு பார்த்து வரமாட்டேன்றாண்டி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஆமாம்ல எங்கள் அப்பா ஒரு டைம் ஆச்சு நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜமுக்கு வந்து எல்லா பொண்ணுங்களும் இப்படி தான் அப்பா அப்பான்னு ஓடுறது, கடைசியில் கூட இருக்கிறது புருஷன் தானே, அது இவங்களுக்குலாம் புரியாது அப்படின்னு மாதிரி சொல்கிறா. நீங்கள் முன்னாடி போயிருப்பீங்க, அகெயின் ரிட்டன் வந்துட்டு ஜமுக்கோட லிப்ஸை லவ் யூ பாய் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டுட்டு குடுக்குன்னு ஓடிடுறீங்க. ஜமுக்கு வந்து அவன் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறான் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜமுக்கு அப்படியே சிரிச்சுட்டு லவ் யூடி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் கத்தாதப்போ அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு பாய் சிக்கே அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. இப்போது ஜமுக்கு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவன் கொஞ்ச நேரம் அங்கேயே நிற்கிறான். அப்போது உங்கள் பின்னாடி யாரோ போகிற மாதிரியே இருக்குது. ஜமுக்கு பார்த்துட்டு யார் இது, என்ன ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜமுக்கு அப்படியே வந்து ஒரு மாதிரி லைக் எப்படி சொல்கிறதுனா அவன் கேஷுவலாக அந்த ரோட்டில் போகிற மாதிரியே வந்து வரான். இந்த சைடு ஜமுக்கு ஒரு சைடு நல்லா ஒத்து பார்த்தா அது உங்கள் அப்பா. நீங்கள் எதுவும் தெரியல உங்களுக்கு, நீங்கள் பாட்டு ஜாலியாக குதிச்சுட்டு போகிறீங்க. உங்கள் அப்பா கோவமாக உங்கள் பின்னாடி வர மாதிரி தான் இருக்குது. இப்போது ஜங்குக்கு அதை பார்த்துட்டு ஷோ இவர் பார்த்துட்டார் போலையே, ஐயோ என் பொண்டாட்டி மேலே கையே வச்சிட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த லைக் எப்படி சொல்கிறேன்னா உங்கள்
வீட்டு முனையில தான் நிற்கிறான். லைக் உங்கள் அப்பா வந்து உள்ளே போனதுக்கப்புறம் அவன் வந்து உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறான். ஓகேவா? நீங்கள் வந்து இப்போ உள்ளே வந்துட்டு சிரிச்சிட்டே வரீங்க. உங்கள் மம்மி வந்து என்ன வயன் போயிட்டு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் வந்து வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே உங்கள் ரூமுக்கு குடுகுடுன்னு ஓடுறீங்க. அப்போது உங்கள் அப்பா தான் வயன் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோல்டு டோனில் சொல்லவே, இந்த மாதிரிலாம் உங்கள் அப்பா வந்து உங்களை கூப்பிட்டதே கிடையாது. நீங்கள் ஒரு நிமிஷம் செம்ம பயத்தில் இருக்கீங்க. நீங்கள் அப்படியே வந்து அப்பா சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேஷுவலாக இருக்கிறீங்க. லைக் எப்படி சொல்லணும்னா கேஷுவலாக காமிச்சிக்கிறீங்க, பயத்தை வெளியில் காமிக்காம. இப்போ உங்கள் அப்பா வந்து எங்கே போயிட்டு வரேன், அது காலேஜ் தான்ப்பா போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே உங்கள் அப்பா வந்து பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லு, காலேஜ் போயிட்டு எங்கே போயிட்டு வரேன், காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போயிட்டு வந்தேன்ப்பா அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து உங்கள் அப்பா உங்களை அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. நீங்கள் அப்பா என்னாச்சு அது மாதிரி கேட்குறீங்க. உங்கள் அப்பா பளிச்சுன்னு ஒரு அறை உங்கள் கண்ணத்துலேயே. நீங்கள் அப்படியே ஒரு விஷயம் கண்ணெல்லாம் கலங்கி போய் நிற்கிறீங்க. லைக் எப்படி சொல்லுன்னா அவரோட ஃபிங்கரே உங்கள் சீக்ஸை வந்து பதிஞ்சிருச்சு, அந்த அளவு அடிச்சிட்டாரு. நீங்கள் அப்படியே அழுதுட்டு நிற்கிறீங்க. உங்கள் மம்மி வந்துட்டு உங்கள் அப்பாவை எதுக்குங்க அவளை போட்டு லூஸ் மாதிரி அடிக்கிறீங்க அப்படி மாதிரி உங்கள் மம்மி வந்து சொல்கிறாங்க. இந்த சைடு உங்கள் அப்பா வந்து மேடம் எங்கே போயிட்டு வராங்கன்னு கேளு அப்படி மாதிரி சொல்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து நான் காலேஜ் போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போயிட்டு தான்மா வரேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அப்பா வந்து மறுபடியும் போய் சொல்லாத அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா உங்களை அடிக்க வராரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயப்படுறீங்க. இப்போது உங்கள் அப்பா வந்து வெளியில் நின்று ஒரு பையனுக்கு கிஸ் பண்ணி அவங்க யார் அது மாதிரி சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு நானும் செம்ம ஷாக்கு. நீங்கள் அப்படி ஒரு நிமிஷம் பயந்துட்டு நிற்கிறீங்க. உங்கள் மம்மி வந்து என்னடி உங்கள் அப்பா சொல்கிறதுல உண்மையா அது மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் வந்து சொல்லவும் தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டு நிற்கிறீங்க. அப்படியே அமைதியாக நிற்க உங்கள் மம்மி வந்து சொல்லு உங்கள் அப்பா சொல்கிறதுலாம் உண்மையாக வயன் அது மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஆமாம்மா அவனை நான் லவ் பண்ணுறேன் அது மாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்க. இந்த சைடு உங்கள் மம்மிக்குனாலும் செம்ம ஷாக்கு. உங்கள் மம்மி இன்னும் உங்களை அடிக்கிறாங்க. இப்போது ஜமுக்கு ஆண்டி ஒரு நிமிஷம் அது மாதிரி சொல்லிட்டு உள்ளே வரான். இந்த சைடு உங்கள் அப்பானாலும் ஜெக்கேவை அடிக்க போகிறாரு. நீங்கள் வந்து ஜெக்கே கிட்ட போய்ட்டு ஜெக்கே ப்ளீஸ் இங்கே இருக்காத நீ போ அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜமுக்கு வந்து அமைதாரு எதுக்கு நீ பயப்படுற சொல்லு, நம்ம என்ன கொலையாக பண்ணிட்டோம், ஜஸ்ட் லவ் பண்ணோம் அவ்வளோதானே, அதனால என்ன ஆச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஜெக்கி இங்கே கேட்குறான். நீங்கள் வந்து ஜெக்கி உனக்கு புரியாது ஜெக்கி ப்ளீஸ் ஜெக்கி நீ போ அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்லி ஜெக்கியை தள்ளுறீங்க. ஜெக்கி வந்து வயன் ஒரு நிமிஷம் இரு வயன் என் தயவு செஞ்சு பேச விடு அப்படி சொல்லிட்டு அவன் உங்களே ஒரு மாதிரி திட்டுறான். நீங்கள் அப்படியே வந்து அமைதியாக நின்றுட்டீங்க. ஜேகே வந்து உங்கள் அப்பா வந்து பார்த்து செம்மையாக முறைக்கிறாரு. நீங்கள் அங்கிள் நான் வயனை லவ் பண்ணுறேன், வயனை நான் லவ் பண்ணுறதான் நானாக தான் அங்கிள் வயனை ரொம்ப கம்பல் பண்ணி லவ் பண்ண சொன்னேன். அதுக்கப்புறமா தான் வயனை என்னோடய லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. அது வரைக்கும் உங்கள் மனசில் ஏதாவது ஹர்ட் பண்ணிடணும்னு வந்து அவள் ஃபீல் பண்ணாள். இப்போ கூட உங்களை அவள் ஹர்ட் பண்ணணுன்னு நினைக்கல, எப்படியோ நீங்கள் எங்களோட லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு தான் அவன் நினச்சா அப்படின்னு மாதிரி இங்கே ஜமுக்கு சொல்கிறான். இந்த சைடு உங்கள் அப்பா வந்து எந்த நம்பிக்கையில் உனக்கு என் பொண்ணை கட்டி கொடுப்பேன் நீன்னு நினச்சேன் அது மாதிரி சொல்லிட்டு உங்கள் அப்பா கேட்குறாரு. ஜமுக்கு வந்து யார் நினைக்கணும் அவங்க வயனுக்கு என்னை பிடிச்சா போதும், வேறு யாருக்கும் என்னை பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவளுக்காக தான் உங்கள் பெர்மிஷன் வந்தால் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னான். அவளுக்காக தான் அதை கூட அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இல்லை அப்படின்னா என் வயனை என் கூடவே கூட்டிகிட்டு போயிருப்பேன் அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஜெக்கி எந்த நேரத்தில் என்னடா பேசுகிற அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜமுக்கு வந்து அமைதியாக ரெடி. இப்போ அப்படியே உங்கள் அப்பா வந்து வயன் இப்போ நீ சொல்லு அப்பா இப்படி கேட்டிங்கன்னா எப்படி, எனக்கு ஜமுக்காவும் வேணும்ப்பா அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே எங்கள் அப்பா வந்து வயன் நான் உன்கிட்ட கேட்குறேன், நீயா நல்லா யோசித்து பதில் சொல்லு, இவன் வேணுமா இல்லை நான் வேணுமா? ஒன்று இந்த அப்பா வேணும் அப்படின்னா இவனை மறந்துடு, இல்லை அவன் தான் வேணும் அப்படின்னா எங்களை மறந்துடு அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. நீங்கள்
அப்பா என்னப்பா இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணுலலாம் டியர்ஸ் ஃபால் ஆகுது. ஜேகேவும் வந்து அவன் என்ன சொல்லுவான், அதாவது நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தயங்கிட்டே நிற்கிறீங்க. அப்பா நான் ஜேகேவை லவ் பண்ணது உண்மைப்பா. அவனை நான் ட்ரூவாக லவ் பண்ணுறேன். அவனை ஹர்ட் பண்ண எனக்கு மனசு இல்லைப்பா. அவன் கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கு பிடிச்சத ஜாலியாக செய்வேன். அவன் கூட இருக்கும்போது நான் நானாக இருப்பேன். இங்கே இருக்கும்போது நீங்கள் வந்து நினைப்பீங்க நான் வந்து நார்மலான ஒயனாக இருக்கேன். ஆனால் இல்லைப்பா, எனக்குள்ளே இருக்கிற ஒயனை நான் வீட்டில் ஒரு தடவை கூட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணது கிடையாது. நான் நானாக இருந்ததே கிடையாது ஃபஸ்ட்டு. ஏதோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் செஞ்சுட்டு அமைதியாக இருக்கேன், அவ்வளோதான். ஆனால் ஜிகே கூட அப்படி இல்லைப்பா. அவன் என்னோடய விஷயம் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பான். உனக்கு இது பிடிச்சிருக்கா, செய், உனக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருப்பான். எனக்கு அவனை ஹர்ட் பண்ண மனசு இல்லைப்பா. அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் அப்பா வந்து ஹோ அப்போ இந்த அப்பா வேண்டாம் உனக்கு, அவன் தான் வேணும்னு சொல்கிறேன் கரெக்டாக அது மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்து உங்கள் லைஃப் டைம் முடிகிற வரையும் அம்மா இவன் தானேப்பா அவங்க கூட இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு நான் இந்த வீட்டை விட்டு போக தான் போகிறேன். அதையே எனக்கு பிடிச்ச ஒருத்தராக இருக்கக்கூடாது, அவரு கூட என்னை அனுப்பி வைக்க மாட்டிங்களா அப்படின்னு மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஒன்று வந்து உங்கள் அப்பா வந்து வயன் நீ என்ன சொல்ல வரையோ அதை என் மூஞ்சி முன்னாடி சொல்லிட்டு போ அது மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நான் உங்களை ஹர்ட் பண்ணணுன்னு நினைக்கலப்பா. எனக்கு பிடிச்சதை தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன். அது என்றைக்கும் தப்பாக இருக்காதுன்னு எனக்கு தோணுது. எனக்கு ஜங்குக் தான் வேணும்ப்பா அப்படி மாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்க. ஜங்குக்கே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அவனே ஒரு நிமிஷம் உங்களை ஷாக்காக பார்க்குறான். நீங்கள் வந்து ஜேகே என்னை லைஃப் டைம் காப்பாற்றுவேன்ல, உனக்காக என் ஃபேமிலியை விட்டுட்டு நான் வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே உங்கள் அப்பா வந்து உங்களை ஒரு மாதிரி டியரி ஐஸோடு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்து அப்பா நான் இந்த எடுத்த முடிவு உங்களுக்கு இன்றைக்கி தப்பாக தெரியலாம், நாளைக்கு இதுவே உங்களுக்கு நல்லா தான் தோணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு போகிறீங்க. இப்போது உங்கள் மம்மி தான் வயன் எங்கே வயன் போவேன் மா, நான் ஜங்குக் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே லைக் எப்படி சொல்லணும்னா உங்கள் திங்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் ஜேகே முன்னாடி நிற்கிறீங்க. ஜங்குக் வந்து அவன் அப்படியே ஸ்டில் உங்களை ஷாக்காக தான் பார்க்குறான். நீங்கள் வந்து என்னை உங்க கூட கூட்டிகிட்டு போவியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக் வந்து உங்கள் ஹேண்ட் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறான். உன்னை என்றைக்கும் கைவிட மாட்டேன், என்னை நம்பி நீ வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஒரு பெயினோட ஒரு டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்துட்டு அப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அப்பா அப்படியே கோவமாக அவர் ரூமுக்கு போயிடுறாரு. நீங்கள் வந்து உங்கள் மம்மிக்கிட்ட வந்துட்டு அம்மா பார்த்துக்கோங்க, நான் ஒரு நாள் வருவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. ஜங்குக் வந்து உங்கள் மம்மிக்கிட்ட வந்துட்டு ஆண்டி நான் உங்கள் பொண்ணை உங்கள்கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகிறலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். வயன் அது அவளோட லைஃப், அவள் முடிவெடுத்தது தான். இப்போ கூட நான் கம்பல் பண்ணலை அவளை என் கூட வான்னு சொல்லி. அவளாக தான் இந்த முடிவு எடுத்திருக்கா. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் சீக்கிரமாக எங்களை அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு சொல்லிவிட்டு. அதே மாதிரி உங்கள் பொண்ணு நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக் வந்து உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறான். நீங்கள் லைக் எப்படி சொல்லணும்னா உங்கள் வீட்டு வாசலை தாண்டின உடனே உங்களுக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்ச டியர்ஸை அப்படியே நீங்கள் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. ஜங்குக்னாலும் உங்களை ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுறான். நீங்கள் வந்து ரொம்ப அழுகுறீங்க. ஜேகேவும் அப்படியே உங்களை சமாதானப்படுத்தியிருப்பான். நீங்களும் வந்து ஓரளவு அழுகையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஜங்குக்கிட்ட நான் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம் தரணும்னு தோணுது ஜேகே. ஐய் அப்படிலாம் கிடையாதுடி, லூசு மாதிரி யோசிக்காத.
நீ எடுத்த முடிவு அவங்களுக்கு நீ சொன்ன மாதிரி இப்போ தப்பாக தரலாம். சரி ஓகே, ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஜேகே, அவங்களெல்லாம் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோன்னு தோணுது. இதுதான் நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் இதுதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அனுஜ் அவங்களுக்கு வந்து சரி ஓகே, இப்போ என்ன என் கூட வரமாட்டியா, நான் ஒன்றும் பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேனா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறான். நீங்கள் வந்து நீ பார்த்துப்ப, ஆனால் உங்கள் வீட்டில் என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. என் வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களா உன்னை, நீ தாண்டி நினச்சிட்ருக்க. வா, எங்கள் அம்மா நான் ஸ்கூல் டைம்லேயும் உன்னை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டேன். அப்போத்துலேருந்து எப்போ என் மருமக கூப்பிட்டு வருவேன், எப்போ என் மருமக கூப்பிட்டு வருவேன்னு எங்கள் அம்மா அத்தனை கேள்வி. இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போக போகிறேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் எல்லாம் ஓகே ஜேகே, ஆனால் நான் இப்படி வீட்டை விட்டு வந்துட்டேன்னு நினச்சா அவங்க கஷ்டப்பட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜவுக்கு வந்து வா, அதெல்லாம் எடுத்து சொன்னால் புரிஞ்சுப்பாங்க, வா அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க, ஏன்னா நீங்கள் இப்படி சண்டை போட்டுட்டு வந்துட்டீங்க இல்லையா வீட்டில். ஸோ இவங்க ஏதாவது சொல்லி நம்ம மனசையும் ஹர்ட் பண்ணிவிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துகிட்டே வரீங்க. ஜவுக்கு வந்து உங்கள் ஷோல்டரில் கை போட்டு அவன் பாட்டுன்னு ஜாலியாக போகிறான் உள்ள. நீங்கள் ஜேகே என்னடி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன் இல்லை, நம்ம இப்படி வந்து நிற்கிறோம்ல, ஏய் லூசு மாதிரி பேசாதடி, அதெல்லாம் எதுவும் நினச்சிக்க மாட்டாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களை உள்ளே கூப்பிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறீங்க. இப்போது ஜேகே அம்மா தான், இந்த பையன் எல்லா இடத்துலையும் எது எது எடுக்கிறானோ அதை அங்கங்கேயே போட்டுட்டு போயிடுவான் பாரு, இது எல்லாத்தையும் அங்கேயே போட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஜேகே திட்டிட்டு எடுத்து வச்சுட்ருக்காங்க. ஜேகே எப்படி சொல்கிறேன்னா, ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி அப்படியே தூக்கி தூக்கி போட்டுட்டு வந்திருப்பான். ஸோ அதை தான் அவங்க அம்மா சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜேகே ஐயோ வந்தோடனே நம்மளை டேமேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நிற்க, நீங்கள் வந்து ஜேகே பார்த்து சிரிக்கிறீங்க. எப்போ பாரு உனக்கு இதான் வேலையா, அப்போ எனக்கும் இதுதான் வேலை போல், நீ இப்படி ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டு போயிடுவேன், நான் எடுத்து வச்சுட்ருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே உட்காந்து இல்லடி நான் மாற்றிக்கிறேன், ஆனால் காலேஜு கிளம்பும்போது அப்படி தான், இன்றைக்கி வேறு நான் உன்னை பார்க்குறேன்னு வேறு வந்தேன்ல, அதான் நிறைய ட்ரெஸ்ஸும் மாற்றினேன், அதெல்லாம் அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறான். நீங்கள் வந்து பாரு உன்னால் ஆன்ட்டிக்கு எக்ஸ்ட்ரா வேலை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜவுக்கு வந்து ஒரு பார்த்துப்போம் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து அம்மா அப்படின்னு சொல்கிறான். இந்த சைடு ஜேகேவோட அம்மா வந்து திரும்புகிறாங்க. வாடா வா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் ஜவுக்கு அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. ஏய் இந்த பொண்ணு யாரா, அம்மா இது நான் சொல்லலை ஒயின் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்ல, ஜேகே உங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு ஸ்மைல் வருது. அவங்க உங்ககிட்ட வந்துட்டு எப்படி ஒயின் இருக்க, நல்லா இருக்கியா, அப்புறம் சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி அவங்க எப்போவோ பழகுன மாதிரி கேட்குறாங்க அவங்கக்கிட்ட. நீங்கள் இதெல்லாம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு இனிமேல் தான் ஆண்டி சாப்பிட்ணும், நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவங்களும் வந்து இல்லைடா இதோ இந்த எருமை மாடு வர்றதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களை அப்படியே பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. நீங்களும் வந்து அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு என்னாச்சுமா வீட்டில் யாரும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே ஜவுக்க பார்க்குறீங்க. ஜவுக்கு வந்து ஒயின் இனிமேல் நம்ம வீட்டில் தான் இருப்பான். என்னடா சொல்கிற? ஆமாம்மா, எங்களோட லவ் மேட்டர் அவங்க வீட்டில் தெரிஞ்சிச்சு, ஒயின் இனிமேல் நம்ம வீட்டில் தான் இருப்பாள். டேய் அதுக்குன்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த அது மாதிரி இங்கே ஜங்குக்கு அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க. இந்த சைடு ஜங்குக்கு வந்து நாங்கள் சொல்லி பார்த்தோம்மா, அவங்க கேட்குற மாதிரி இல்லை, அதுவும் இல்லாமல் இவங்க அப்பா வர இவன் மேலே கை வச்சிட்டாரு, எனக்கு அது கோவம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் இவளை நான் கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு மாதிரி ஜங்கு சொல்கிறான். இந்த சைடு ஜேகே அவங்க அம்மாக்குனாலும் செம்ம ஷாக்கு. டேய் அப்படிலாம் இருக்கக்கூடாதுடா ஜமுக்கா, உனக்கு இப்போ என்ன அவங்க வீட்டில் தெரிஞ்சால் கூட நான் போய் பேசுகிறேன், நீங்கள் உடனே இல்லை ஆண்டி நீங்கள் என்ன போய் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, எனக்கு என் அப்பா வேணுமா ஜங்குக்கு வேணுமான்னு கேட்டால் எனக்கு ஜங்குக்கு தான் வேணும் ஆண்டி
அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே அவங்க அம்மாவுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவங்களும் அக்செப்ட் பண்ணிவிட்டு சரி வா உள்ள வா அப்படி சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டுக்கிறாங்க. இந்த சைடு ஜேகே அவங்க அம்மா ஜங்குக்கு அவங்க அப்பா கிட்டே போய் அதாவது ஜங்குக்கு அவங்க அப்பா வந்து ரூமில் தான் இருப்பார். ஸோ அதனால் அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவரும் ஃபஸ்ட்டு கத்துறாரு, உங்கள் பையன் என்ன நினச்சிட்ருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜங்குக்கு அவங்க அம்மா கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுட்டார். இப்போது ஜங்குக்கு அவங்க அம்மா தான் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு நல்லா சாப்பிட சொல்கிறாங்க. நீங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக்கு வந்து சரி வா நான் உனக்கு வீடை சுற்றி காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பின்னாடி போகிறீங்க. ஜங்குக்கு வந்து எடுத்தோடனே அவன் ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் இது யார் ரூம்? இதுவா? இது நம்ம ரூம். நம்ம ரூம் டி. ஜங்குக்கா? அதெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான், இப்போல்லாம் இல்லை அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து ஏய் இப்போ கூட நான் உனக்கு தாலி மட்டும்தான் கட்டலை, மற்றபடி நீ என் ஒய்ஃப் தானே. அப்படி தான். ஆனால் இங்கே வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ரூம் இருக்கா? எதுக்கு? நான் அங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து ஏய் அதெல்லாம் கிடையாது, நீ என் கூட தான் இருக்கணும் அந்த மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். நீங்கள் வந்து ஆன்ட்டி ஏதாவது தப்பாக எடுத்துப்பாங்க ஜேகே அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நீ இன்றைக்கி என் கூட தூங்க மாட்டியா அப்படின்னு மாதிரி ஜங்குக்கு கேட்குறான். நீங்கள் வந்து இன்றைக்கி வேண்டாம், இனிமேலும் இருக்க மாட்டேன், கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிவிட்டு உங்கள் கூட ஒய்ஃபாக தான் இந்த ரூம்குள்ளே வருவேன் அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து சரி இப்போ கேர்ள் ஃப்ரெண்டாவா அப்படி சொல்லிட்டு அவன் வந்து உங்கள் ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறான். நீங்கள் அப்படியே உள்ளே வந்துட்டு ஜங்குக்கோட ரூமை வந்து சுற்றி பார்க்குறீங்க. லைட்டாக அங்கங்கே மெஸ்ஸியாக வச்சுருக்கான். நீங்கள் என்னது இது அப்படின் மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக்கு வந்து அதுவா, அது கேம்லாம் விளையாடும் போது அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்படியே சாப்பிட்டு இந்த பரதேசி நாய் என் கூட சுற்றுங்க பாரு, அதுங்க தான் அப்படி அப்படியே போட்டு போய்க்கிறானுங்க அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு திட்டுறான். நீங்கள் வந்து அப்படியே ஜேகே பார்த்து சிரிச்சுட்டு சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் நானும் நீயும் இந்த ரூமில் இருக்கும்போது உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ரூம் அலவுட் கிடையாது, ஓகேவா? அதெல்லாம் நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிவிடுவேன் அப்படின்னு மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே ஜேகே ரூமை சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. நிறைய ஃபோட்டோஸு ஜேகேவோடது அங்கே வால்லெல்லாம் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு நிறைய ஃபோட்டோ எடுப்பியோ ஜங்குக்கா? நிறையலாம் கிடையாது, சும்மா பசங்க போர் அடிச்சதுன்னா அவனுங்களுக்கு நான் தான் மாடல் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சிரிச்சுட்டே சொல்கிறான். நீங்கள் வந்து அப்படியே சிரிச்சுட்டு நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. நீங்கள் இப்போ நான் ஏதோ ஒன்று பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஜேகே வந்து அதில் லைக் ஒரு பேபி ஃபோட்டோ அவர் குட்டியாக இருக்கும் போது இருந்த மாதிரி அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இது யார் அப்படின்னு மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து முன்னாடி நிற்கிறேனே அவன் தான் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஜங்குக்கா இதில் உன் சீக்ஸ் அழகாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அதில் கிஸ் பண்ணுறீங்க. ஜங்குக்கு வந்து அதே சீக்ஸ் தான் இப்போது இங்கே தாண்டி இருக்குது, இங்கேயே கிஸ் பண்ணலாமே, ஆஹா எனக்கு இந்த குட்டி ஜங்குக்கு தான் முடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அதுவே வச்சிட்ருக்கீங்க உங்கள் கையிலையே. ஜங்குக்கு வந்து சரி எனக்கு கிஸ் கொடுத்துட்டு போ, எனக்கு கிஸ் கொடுத்துட்டு போ, அப்போ கூட நீ கிஸ் பண்ண அது என்ன லைட்டாக சும்மா வச்சுட்டு எடுத்துட்டேன், இப்போ கிஸ் பண்ண அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். நீங்கள் பொறுக்கி மாதிரி பிகேவ் பண்ணாத, இப்போல்லாம் கிடையாது அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக என் ரூமுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தால இது ஒரு மெமரிஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்களை வாலில் வந்து பெயிண்ட் பண்ணுறான். நீங்கள் ஜங்குக்கா ஆன்ட்டி வரப்போகிறாங்க, தள்ளி நெல், நான் இப்போது கிஸ் பண்ணியே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உங்கள் கிட்ட வரா. வேணாம் சொன்னால் கேளு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வாலில் பெயிண்ட் பண்ணி நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே உங்கள் ஹிப்பில் கை வைக்கிறான். நீங்கள் ஜங்குக்கா கையெடு, தயவு செஞ்சு கையெடு ப்ளீஸ் இப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து
இங்கே கேர்ள் ஃப்ரெண்ட் மெமரிஸை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து உங்கள் லிப்ஸில் வந்து செம்மையாக கிஸ் பண்ணுறான். ஜங்கா ஸ்டாப் பண்ணு ப்ளீஸ். அப்படியே இந்த கிஸ்ஸை அப்படியே ரொம்ப டீப்பாகி அவன் அப்படியே உங்கள் நெக்கெல்லாம் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே உங்களால் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்கள் அப்படியே ஒரு கான்ஷியஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ஜங்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விட்டுறீங்க ஜெகேவை. அப்போ கரெக்டாக ஜங்கு மம்மி ஜங்கா அப்படி சொல்லிட்டு உள்ளே வராங்க. நீங்கள் அந்த வால்கிட்ட நிற்கிறீங்க. ஜெகே வந்து கொஞ்சம் தள்ளி நிற்கிறத பார்த்துட்டு அவங்க தப்பான நேரத்தில் வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. இதுக்கு மேலே இவன் இந்த பொண்ணோட விட்டால் இவன் என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வயன் அப்படின்னு மாதிரி உங்களை கூப்பிட்றாங்க. நீங்கள் ஆண்டி நான் உனக்கு ஒரு ரூமு அங்கே பக்கத்து ரூமு அது ஃப்ரீயாக தான் இருக்கும். அது எப்போவுமே அங்கே பெட்டில் எல்லாமே இருக்கும். நீ உனக்கு அதையும் மீறி வேறு ஏதாவது தேவைன்னா ஆண்டி கிட்டே சொல்லு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் வந்து சரி ஆண்டி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க சவுக்கு. அம்மா அம்மா ஐயோ இப்போ தான் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்துடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி வந்து அப்படியே உங்கள் பின்னாடியே வரான். அப்படியே ஜெக்கியோட மம்மி வந்து இந்தா இது உனக்கு பெட்டு ஓகேவா, இது உனக்கு ஓகே தானே அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. அதுவே லிட்ரலி ஜெக்கியோட ரூம் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப பெருசாக அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இது ஜெக்கியோட ரூம் மாதிரி தான் இருக்குது, ரொம்ப குட்டி அப்படிலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. அவங்களும் வந்து கொஞ்ச நாளைக்கு உங்களை இப்படி வச்சுருக்கணும், ஆண்டி பிரிக்கிறேனேன்னு தப்பாக எடுத்துக்காத, கல்யாணம் ஆகிற வரைக்கும் இப்படி இருங்க அப்படின் மாதிரி சொல்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு சரி ஆண்டி அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. ஜம்முக்கு வந்து மா எப்போம்மா கல்யாணம் ஆகும், ஏய் என்னடா பேசுகிற, நானே நீங்கள் இப்படி சண்டை போட்டு வந்துட்டீங்க, அவங்க ஃபேமிலியில் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு நானே யோசிச்சுட்ருக்கேன், நீ என்னடானா எப்போ கல்யாணம் ஆகும்னு கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜம்முக்கு உங்கள் அம்மா வந்து திட்டுறாங்க. ஜம்முக்க நீங்கள் வந்து அப்படி சிரிச்சுட்டு பாப்பா ஆண்டி அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ என்னை மறுபடியும் அவங்க பொண்ணாக ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு மாதிரி இங்கே நீங்கள் சொல்கிறீங்க. இந்த சைடு சமூகமாக வந்து எனக்கு புரியும், எப்படியும் ஒரு பொண்ணாக இருந்தால் அப்பா அம்மாவோட விருப்பத்தோடு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எனக்கு புரியுது நீ என்ன ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மாவோட சம்மந்தத்தோடு தான் இந்த மேரேஜ் நடக்கும் ஓகேவா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் வந்து சிரிச்சிட்டு தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. சரி ஓகே படுத்து தூங்கு, ரொம்ப டயர்டாக இருக்குது, அப்புறம் இதை பற்றி யோசிக்காத ஓகேவா, உனக்கு நைட்டில் பசிச்சதுன்னா கூட கிச்சனுக்கு போ, எல்லாம் அங்கே இருக்கும், ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்கும் எடுத்து சாப்பிடு அது மாதிரி சொல்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து சரி ஆண்டி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க போகிறீங்க. இந்த சைடு ஜவுக்கு வந்து ஜேகே அவங்க அம்மா வெளில போகிறத பார்த்துட்டு அவங்க அப்படியே தான் நிற்கிறாங்க அவங்க ரூம்லேயே. இந்த சைடு ஜவுக்கு அவங்க அம்மா ஜேகே வா வெளில வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது, டேஸும் ஸ்கிப் ஆகுது. இப்படி தான் ஜெக்கியும் நீங்களும் வந்து லைக் ஒரே வீட்டில் இருப்பீங்க ஆனால் செப்பரேட் ரூம்ஸ் ஓகேவா. இந்த மாதிரி தான் உங்கள் லைஃப்லாம் போகும். டெய்லியும் ஜெக்கியும் உங்களை காலேஜில் கூட்டிகிட்டு வருவான். உங்களுக்கு ஜெக்கி கூட இருக்கிறது என்னவோ தெரியல, உங்களுக்கு அந்த கஷ்டமே தெரியல. ஜெக்கி உங்களை ரொம்ப அழகாக டேக் கேர் பண்ணிப்பான். அதை விட ஜெக்கி அவங்க மம்மி வந்து லைக் எப்படி சொல்கிறதுனா அவங்களோட பொண்ணு மாதிரியே உங்களை பார்த்துப்பாங்க. அதனாலே என்னவோ தெரியல உங்களுக்கு அந்த கஷ்டமே தெரியாது. நீங்கள் அப்படியே செம்ம ஜாலியாக ஹாப்பியாக உங்கள் லைஃப் வந்து லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. இதோட இந்த பார்ட்டை வந்து நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுவுமே கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா ஐம் ரியலி சாரிடா. எனக்கு கொஞ்சமாவது டைம் கிடச்சா நான் கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணேன். இன்றைக்கி நான் ஃப்ரீயாக இருந்ததுனால ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதுவே பாதி வந்து நான் எப்போயோ ரெக்கார்ட் பண்ணுது. இப்போ வந்து லைக் எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், ரொம்ப ஃபீவர், அப்புறம் என்னோடய வாய்ஸ் டோன் வச்சே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா
பாதி வீடியோலேயே வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், பாதி வீடியோவில் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா லைட்டாக எனக்கு ஃபீவர் வந்துடுச்சு நடுவில். ஸோ அதனால் லைட்டாக கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடில. அதை விட வாய்ஸ் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. இதுலேயே நடுவில் அங்கங்கே ஒரு மாதிரி வாய்ஸ்லாம் க்ராக் ஆகிற மாதிரி கேட்கும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் கண்டிப்பாக சூன் போடுறேன். எனக்கு கிடைக்கிற டைம் வச்சு நான் கண்டிப்பாக இது பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.